3 தலைமுறைகளாக சுவை மாறாமல் தனித்துவமாய் அல்வா தயாரிக்கும் குடும்பம். 3 மணி நேர உழைப்பு, 1 மணி நேரம் அனல் பறக்கும் விற்பனை. அசர வைக்கும் பெட்டி அல்வா தயாரிப்பு. எத்தனையோ மேற்கத்திய வட இந்திய புதிய வகை இனிப்புகள் வந்தாலும் இன்று வரை சீர்காழி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள பாரம்பரிய பெட்டி அல்வாவின் சுவாரஸ்ய வரலாற்றை பார்ப்போம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தியாகி சுவாமிநாத செட்டி தெருவைச் சேர்ந்தவர் ரவி. அல்வா ரவி என்று சீர்காழி மக்களால் அழைக்கப்படும் இவரது குடும்பத்தினர் 3 தலைமுறைகளாக அல்வா விற்பனை செய்து வருகின்றனர். ரவியின் தாத்தா வீட்டில் அல்வா செய்து தட்டில் வைத்து கையில் தூக்கி சென்று வியாபாரம் செய்துள்ளார். அதன் பின்னர் ரவியின் அப்பா சுந்தரம் சைக்கிளில் மரப்பெட்டி அமைத்து அதில் அல்வா எடுத்து சென்று வியாபாரம் செய்து வந்துள்ளார். தற்போது 3வது தலைமுறையாக தானும் சைக்கிளில் பாரம்பரிய பெட்டி அல்வா வியாபாரத்தை தொடர்ந்து வருவதாக கூறுகிறார் அல்வா ரவி. இந்த அல்வா வந்து 3 தலைமுறையாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் அப்பா அப்பாவோட அப்பா தாத்தா செஞ்சாங்க, அடுத்த அப்பா, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பாரம்பரியமாக நாங்கள் சைக்கிள் வியாபாரம் தான் பண்ணியிருக்கோம். தாத்தா கையில் வியாபாரம் பண்ணியிருந்தாங்க, பின்னில் கையில் வச்சுட்டு. அப்பா வந்து சைக்கிள் வியாபாரம் பண்ணாங்க, அதே நானும் தான் பண்ணியிருக்கோம். வேறு மாற்றம் இல்லாமல் நாங்கள் அதே பாரம்பரியமாக 3 தலைமுறையாக அதை செஞ்சுருக்கோம். இவருக்கு உதவியாக அல்வா தயாரிப்புக்கு தேவையான பொருட்களை பதப்படுத்தி கொடுத்து உதவுகிறார் மனைவி சந்திரா. புது நவீனங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, மிஷின்ஸு கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஆனால் இன்றைக்கும் நாங்கள் பாரம்பரியமாக கொடக்கல்ல தான் கோதுமை அரைச்சி விறகடுப்பில் தான் அல்வா கிண்டி மக்களுக்கு கொடுக்குறோம். பாரம்பரிய முறைப்படி வீட்டில் விறகு அடுப்பில் செய்யப்படும் அல்வாவிற்கு தனித்துவமான சுவை உள்ளதால் பெட்டி அல்வாவை தேடி வந்து மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்வதாகவும் தெரிவிக்கிறார். உள்ளூரில் மட்டுமின்றி வெளிநாடு செல்வோரும் ஆர்டர்கள் கொடுத்து கிலோ கணக்கில் அல்வா வாங்கி செல்கின்றனர். வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்கள் அல்வா அனுப்பிடுறோம். அல்வா ஒரு 15 கிலோனாலும் 4 மணி நேரம் ஆகிடும், 20 கிலோனாலும் 4-5 மணி நேரம் ஆகிடும். தரமான கோதுமையை தேர்வு செய்து அதனை முதல் நாள் தூய்மை செய்து ஊற வைத்து அரைத்து கோதுமை பால் தயார் செய்கின்றனர். இந்த பால் மறுநாள் காலை அல்வா தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இதனால் அல்வாவின் சுவை கூடுவதாக தெரிவிக்கின்றனர். காலை 8 மணிக்கு அடுப்பை பற்ற வைத்து அல்வாவிற்கான பிரத்யோக வாணலியில் சர்க்கரை பாகு தயார் செய்கின்றனர். 30 நிமிடங்கள் கடந்து சர்க்கரை பாகு சரியான பதம் வந்ததும் தயார் செய்யப்பட்ட கோதுமை பால் வாணலியில் சேர்க்கப்படுகிறது. இந்த சர்க்கரை பாகு மற்றும் கோதுமை பால் இணைந்த கலவை திரவ நிலையில் இருந்து அல்வா பதத்தை அடையும் வரை 1.5 மணி நேரம் வரை அடிப்பிடிக்காமல் கிளறிக்கொண்டே இருப்பது மிக கடுமையான பணியாகவே உள்ளது. அடுப்பின் அனலை பொருட்படுத்தாமல் ஓய்வின்றி இடைவிடாமல் அல்வாவை கிளறிக்கொண்டே இருக்கிறார் ரவி. அதன் பின்னர் சிறிது சிறிதாக 500 கிராம் முதல் 1 கிலோ வரை நெய் மற்றும் எண்ணெய் சேர்க்கப்பட்டு கிளறப்படுகிறது. வறுக்கப்பட்ட முந்திரி சேர்த்ததுடன் பொடித்து தூளாக்கப்பட்ட ஏலக்காய் பொடியும் வெள்ளரி விதைகளும் சேர்த்து மீண்டும் 30 நிமிடங்கள் வரை கிளறப்பட்டு மணமணக்கும் சுவை மிகுந்த பெட்டி அல்வா தயாராகிறது. வாணலியில் ஒட்டாமல் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வருவதுதான் அல்வாவிற்கான பதமாகும் என்கிறார் ரவி. அடுப்பில் இருந்து இறக்கப்படும் அல்வா தயாராக உள்ள விற்பனை பெட்டியில் மாற்றப்பட்டு சைக்கிள் மரப்பெட்டியில் உடனே வைக்கப்படுவதால் அல்வாவின் சூடு சற்றும் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது. 3 மணி நேரம் வாணலியில் கொதித்த ஆவி மாறாமல் சுட சுட விற்பனைக்கு வந்த சுவையான பெட்டி அல்வாவை பொதுமக்கள், வணிகர்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்வதை நம்மால் காண முடிகிறது. வியாபார நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், மளிகை கடை என தினசரி வாடிக்கையாளர்களும் ஏராளமாக உள்ளனர். வீட்டிலிருந்து சைக்கிளில் புறப்படும் ரவி பழைய பேருந்து நிலையம், வடக்கு வீதி, நாகேஸ்வரமுடையார் கோவில், கடை வீதி, காய்கறி மார்க்கெட், தெற்கு வீதி என தனது வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்களிடம் அல்வா விற்பனை செய்து 1 மணி நேரத்தில் மீண்டும் வீடு திரும்புகிறார். நாள் ஒன்றுக்கு 6 கிலோ முதல் 15 கிலோ வரை அல்வா தயாரித்து விற்பனை செய்வதாக கூறும் ரவி, வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் புதுவித அல்வா செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். 6 நாட்கள் சாதாரண கோதுமை அல்வா மற்றும் நெய் அல்வா செய்யும் நிலையில் சனிக்கிழமை மட்டும் முந்திரி அல்வா, பருத்தி அல்வா, இளநீர் அல்வா, பாதாம், பிஸ்தா அல்வா என பல சுவை அல்வாவை விற்பனை செய்து வருவதாக
பெருமிதத்துடன் தெரிவிக்கிறார். உழைப்பு, சுவையும் தரமும் நிலையாயிருந்தால் எத்தனை தலைமுறைகள் கடந்தும் வாடிக்கையாளர் நம்மை நாடி வருவார்கள் என்பதற்கு சான்றாக உள்ளனர் சீர்காழி அல்வா ரவி குடும்பத்தினர். அல்வா தயாரிப்பாளர் மட்டும் தலைமுறையை கடந்தவர் அல்ல, இவர்களது வாடிக்கையாளர்களும் தலைமுறைகளை கடந்து இன்றளவும் பெட்டி அல்வாவை சுவைத்து வருவது கூடுதல் சிறப்பாகும்.